என்னைய என்னைய நான் பார்க்கறது எனக்கு எதுவுமே தெரியல, போயிட்டு இருக்குது அவ்வளோதான். நான் சன்னியாசியா, நான் ஒரு நேரத்தில் நினச்சேன் துறவு நம்ம சன்னியாசி நம்ம இதில் ஒரு நேரம் நினச்சேன் நம்ம டெய்லரிங் பண்ணணும். இப்போ மொத்தத்தில் என்னுடைய அடையாளம் எல்லாமே போயிட்டு இருக்குது. பழைய அதாவது டெய்லர்ன்றது போயிடுச்சு, ஜெயக்குமார்ன்றது போயிடுச்சு, ஜேகே நாங்கள் ஜேகேவும் போயிடுச்சு. இப்போ எல்லாம் மாறி மாறி இப்போ சிவம்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சாமின்னு தான் கூப்பிட்றாங்க, பேர் வச்சு கூட கூப்பிட்றது இல்லை. பார்க்குறவங்க எல்லாமே சாமின்னு தான் கூப்பிட்றாங்க. வழியில் போகும்போது யாருன்னே தெரியாது, சாமி வணக்கம் வணக்கம் சொல்லி போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி அவ்வளோ போயிடுச்சு. அதனால எதுவும் நான் பெருசாக தெரியல. என்னுடைய அடையாளங்கள்லாம் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஆன்மீகத்தில் நல்ல விஷயம். ஆன்மீகத்தில் முதல் கட்டம் நம்ம அடையாளம் போகிறது தான். நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் வந்து, அதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, இறங்கி நடந்து போகும்போது பெங்களூர்ல, ஜீன்ஸ் சித்தரே வாங்க அப்படின்னுவாரு. ஜீன்ஸ் சித்தர் என்னங்கடா, ஜீன்ஸ் போட்ட சித்தர் சார், உங்க நிறையா உங்க கம்பீரம் சித்தர்கள் மாதிரி தான், சித்தர் மாதிரி தான் சார் இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதே போல இங்க ஒரு ஒரு இடத்துல ஜாதகம் இந்த சித்தர்கிட்ட போவேன், அவர் என்ன சொல்றாரு, ஜீன்ஸ் ஜோசியர்ன்றாரு. அது நிறைய பேர் சொல்லதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, ஜீன்ஸ் சாமியார்ன்றாங்க, ஜீன்ஸ் போட்ட சாமியார் இவரு. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்துன்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு இது பிடிக்கும், எனக்கு வேட்டியெல்லாம் கட்டின்றது கஷ்டமா இருக்கும். வீட்டில் இருக்கும்போது காவி வேட்டி கட்டுறேன். காவி வேட்டி கட்டிக்கிட்டது 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காவி வேட்டி கட்டி எப்படின்னு 2000 அதான் அந்த சதுர 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு காவி வேட்டி கட்டி. ஃபர்ஸ்ட் லுங்கியிலேருந்து ஒயிட்டுக்கு மாறினேன். அதுக்கப்புறம் அந்த காவி வேட்டி கூட எப்படி கட்டினேன்னா, சித்தர் சமாதியில் எடுத்து ஒருத்தர் கொடுத்தாரு, சித்தர் சமாதியில் போட்டதை. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன் காவி தான் கட்டணும்னு சொல்லிட்டு. இப்போ காவி வேட்டி தான் கட்டுறேன். வெளில போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் போடுவேன், அது என்னுடைய வசதிக்காக போகிறதுக்கு வரதுக்கு.